இப்போ வந்து நம்ம தக்காளி தொக்கு ஆர்டர் வந்திருக்கு. தக்காளி தொக்கு, சின்ன ஆனியன் தொக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நான் இதை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னால் பெருசாக எடுத்து காட்ட முடியாது. இது கூட நான் வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சமாக செஞ்சுருப்பேன் உங்களுக்காக, நம்ம மக்களுக்காக செஞ்சுருப்பேன். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. எந்த ஒரு கெமிக்கல்லாம் எதுவுமே இல்லை, சுத்தமானது. நீங்கள் மினிமம் 2 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதை அவ்வளோ நல்லது, அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு நிறைய இடத்துல மூமெண்ட் நிறையா இருக்குது. நீங்கள் எமர்ஜென்சிக்கு இப்போ ஹாஸ்டலில் இருக்கீங்க, பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும். நீங்கள் கெமிக்கல் இருக்கும்லாம் நினைக்காதீங்க. இப்போ வெளியே வாங்குறது எல்லாமே இப்போ நான் சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே வாங்குகிறோம் இங்கே வாங்குகிறோம், அதெல்லாம் 1 மாதம் வெளியே வச்சாலே கெட்டுறது, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்கிறீங்கன்னுவாங்க. அவங்க வந்து கெமிக்கல் அந்த இதெல்லாம் போடுறதுனால அவங்க வெளியில் வச்சிடுறாங்க, அது கெடாது. நான் வந்து நம்மளோடது வந்து ஒரிஜினல்னால் வெளியில் வைக்க முடியாது, அது கெட்டு போகும் மீன்ஸ் மேலே ஃபங்கஸாக வரும். நம்ம அது ஒரிஜினலாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரிஜினலாக பண்ணிகிட்ருக்கிறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். ஸோ பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நான் வீடியோ ஆட் பண்ணுறேன். ஆர்டர் போடுறீங்கன்னா ஆர்டர் போடுங்க. கீழே நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வெப்சைட் கொடுக்குறேன். எதுலாம் நீங்கள் வெப்சைட்டில் முடியலன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஆனியன் தொக்கு, தக்காளி தொக்கு வீடியோக்காக நான் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சமாக ஆனியன் தொக்குக்காக மசாலா ரெடி பண்ணுறோம். ஆனியன் தொக்கு, தக்காளி தொக்குக்கும் ரெண்டுக்கும் ஒரே மசாலா தான். இந்த மசாலா ரெடி பண்ணி அரைச்சி வறுத்து எல்லாம் செஞ்சு அரைச்சி நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஆனியன் தொக்கு ரெடி பண்ணோம். ஆனியன் தொக்குக்கு வெங்காயம் எல்லாமே உரிச்சு ரெடி பண்ணி கழுவி, பூண்டு, ஆனியன் எல்லாமே நல்லெண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி, நல்லா அந்த கிளாஸ் கலரில் வர மாதிரி ரொம்ப வதக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா வதக்கி கிளாஸ் கலரில் வர மாதிரி இருக்கணும். இதை அரைச்சி நம்ம மிக்சியில் எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைக்கணும். குறைன்னு அரைச்சிட்டிங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி, இது ரொம்ப நல்லது. இதே நான் எதுக்கு ஊற்றுறேன்னா நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இதோ கொஞ்சம் இருந்தது, வீடியோக்காக ஊற்றுனது. கடுகு இதெல்லாம் போட்டுட்டு அரைச்ச வெங்காயத்தை போடணும். நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை போகணும். பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம தேவையான மசால் பொடி எல்லாமே போடணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி மசால் பொடி போடணும். மஞ்சப்பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, இந்த மாதிரி நம்ம போடணும். நல்லா கிளறணும். நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் ரிட்டன் வரணும். தேவையான உப்பு போட்டுக்குங்க. நம்ம எண்ணெய் ஊற்றுனதெல்லாம் திருப்பி வரும். உங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லை கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றணும். அப்போ தான் அந்த தொக்கு ரொம்ப நாளைக்கு கெடாது, நல்லாயிருக்கும். சாதத்தில் எல்லாத்துலேயுமே பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். 1 மாதம் வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் போடுறதில்ல, எந்த ஒரு வினிகரும் ஊற்றுறதில்ல. அதனால் நம்மளுக்கு வந்து கெடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வெளியே வச்சா கெட்டுரும். ஏன்னா கடையில் வாங்குறது எல்லாமே அவங்க கெமிக்கல், இந்த வினிகர் போடுறதுனால நம்ம வெளியில் வச்சிட்டோம்னா ஃபங்கஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதம் வரைக்கும் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சூடு பண்ணி சுடு சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து தக்காளி தொக்குக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், சின்ன வெங்காயம். ஸோ இன்னொரு சைடு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வேக வச்சது வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தேவையான கடுகு, வத்தல், கருவேப்பிலை போடணும். நான் கருவேப்பிலை இல்லை, எனக்கு கிடைக்கல அந்த டயத்தில். அதனால் இது மட்டும் இருக்கிறது மட்டும் போட்டோம். அரைச்ச தக்காளி நல்லா போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கொதிக்கணும். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே வரணும். சின்ன வெங்காயம் தொக்கில் கொஞ்சம் வெல்லம் போடணும். அப்போதான் அந்த புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. சாதத்து கூட எல்லாமே
நம்ம சின்ன வெங்காயத்தில் ஊற்றுற எண்ணெய் அப்படியே வெளியில் வருது. தக்காளி தொக்கு ஆல்மோஸ்ட் முடிகிற மாதிரி தான். நல்லா கொதிக்குது. நம்ம மிக்சியில் அரைச்சோல்ல அந்த மசாலா பொடி, தொக்குக்கான மசாலா அது, இதை போட்டுட்டா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், வாசமாக இருக்கும். நல்லா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது வெங்காய தொக்கு ரெடி. நெக்ஸ்ட்டு இப்போ தக்காளி தொக்கில் கொஞ்சம் புளி ஊற்றணும். புளியை நல்லா ஊற்றிட்டு தேவையான புளி, ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் தேவையான புளியை நல்லா போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். தேவையான மிளகா பொடி அதே மாதிரி மசாலா பொடி எல்லாமே போட்டுக்கணும். நல்லா கிண்டி விடணும். மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே நல்லா போட்டு கிண்டி விட்டு நல்லா வேக வச்சிட்டோம்னா நம்ம ஊற்றின எண்ணெய் திருப்பி வரும் நம்மளுக்கு. அது வரைக்குமே நம்ம கிண்டணும். இந்த தக்காளி தொக்கு மட்டும் செஞ்சால் மட்டும் நம்ம கிச்சன்லாம் ஆயிரும், சுவரெல்லாம் தெரித்து. அதே எனக்கு இந்த இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த இடமே இதாகிடும். இதுலேயும் இப்போ இறக்குற ஸ்டேஜில் வெல்லத்தை போடணும். வெல்லம் போட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி மிதக்குதுன்னு. இறக்க போகிற ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலா பொடியை அதில் சேர்த்துடணும். அப்படியே மணக்கும். அப்படியே சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா